அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல இறையின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். தாயுள்ளம் கொண்டு நான் அன்பு செலுத்துகிற அன்பு உறவுகள் அனைவருக்கும் புரட்சிகர வணக்கம். சமீபத்தில் ஒரு செய்தி எல்லாரையும் அதிர்ச்சிக்கும் உள்ளாக்கியிருக்கோம். அதே சமயத்தில் உங்களை உரைய வச்சுருக்கோம். எதுவும் இல்லை, 30 வயது மதிக்கத்தக்க இளைஞர் சுராஜ் அவர்களுடைய அந்த கொடூரமான சம்பவம், அதை முன்னிட்டு தான் இந்த காணொளி. போதை எப்படி தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு, இது எந்த அளவுக்கு கரை புரண்டிருக்கு, அதாவது எப்படி கட்சிகள் கிளை கட்டமைப்புன்ட்டு ஒரு கொடியேற்றி ஒரு கிராமத்தில் கொடியேற்றி எப்படி கட்சிகளை வளர்க்குறாங்களோ, அப்புறம் வீடு வீடாக எப்படி காசுகளை கொடுக்குறாங்களோ, அதுபோல் வீடு வீடாக இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் இந்த போதை, அதுவும் குறிப்பாக இந்த கஞ்சா போதை என்பது அந்த அளவுக்கு பரவலாக தொடங்கியிருக்கு. இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. தமிழ்நாடு முழுமைக்கும் போதையை மையமாக வைத்து பல குற்றங்கள், கொலைகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் எதற்காக திருத்தணியில் நடந்த இந்த சம்பவம் மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்குது அப்படின்னு அதை பற்றி இப்போ நம்ம அலச போகிறோம். அதே சமயத்தில் இந்த நிகழ்வுக்கும் இந்த வலதுசாரி அமைப்புகள், பிஜேபி, ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் எல்லாம் ஏதோ வடமாநில இளைஞர்கள் இங்கே தாக்கப்பட்டு வடமாநிலவர்கள் இங்கே பாதுகாப்பாக இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு பிம்பத்தை இவர்கள் கட்டமைக்கிறாங்க. அதை பற்றியும் போதை எப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் ஊடுருவிருக்கு அப்படின்றத பற்றியும், சிறார்கள், பள்ளி சிறுவர்கள், கல்லூரி மாணவர்கள் உட்பட இதற்கு எப்படி அடிமையாகி போனார்கள் அப்படின்னு தான் நம்ம ஒரு அலசல், ஒரு குறுகிய ஒரு அலசலை பார்க்க போகிறோம். குறிப்பாக சமீபத்தில் நடைபெற்ற சம்பவம் உங்களுக்கு தெரியும். 30 வயது மதிக்கத்தக்க நபர் சுராஜ் அவர்கள் திருவள்ளூர்லேருந்து சென்னை பயணம் பண்ணுற அந்த ரயிலில் பயணம் செஞ்சுருக்கார். இதில் பார்த்தீங்கன்னா சில 17 வயது சிறுவர்கள் ஒரு 4 பேர் ஏறி இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், அவர் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர். செய்திகளில் பார்த்துருப்பீங்க. இந்த சுராஜ் அவர்கள் அங்கே இருந்திருக்காரு. இந்த 4 சிறுவர்கள் அதில் ஏறி கஞ்சா போதையில் ரீல்ஸ் பண்ணியிருக்கேன். வழக்கமாக அவங்க பண்ணுறது தான், ரீல்ஸ் பண்ணுவாங்க. வருவோம், நாங்கள் ஸ்கெட்சை போட்டு வருவோம் அப்படின்னு ரீல்ஸ் பண்ணுவாங்க. நம்ம புள்ளிங்கம், இந்த புள்ளிங்கம் என்ன பண்ணியிருக்காங்க, ரீல்ஸ் பண்ணுற மோகத்தில் பட்டாக்கத்தியெல்லாம் எடுத்து அவரை மிரட்டுற மாதிரியும் குத்துற மாதிரியும் காமிச்சு ரீல்ஸ் எடுத்திருக்காங்க. இது ஒன்றும் புதுசு இல்லை, பழைய செய்திகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இளைஞர்கள், கல்லூரி படிக்கிற இளைஞர்கள் மிகப்பெரிய பட்டாக்கத்தி, இவ்வளோ பெரிய பட்டாக்கத்தி வச்சுருப்பாங்க. அந்த பட்டாக்கத்தியை வச்சுக்கிட்டு அவர்கள் அப்படியே நடைபாதை இருக்கு இல்லையா, ரயில் போகிற அந்த நடைபாதையில் அப்படியே உரசிக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டே போவாங்க. அது ஒரு மாதிரி பொறிகளப்போ அவர்கள் அதோடைய ஜன்னல் இருக்குல்ல, ரயில் ஜன்னல்லாம் ஏறி தொங்கிட்டு வருவானுங்க. இதெல்லாம் வழக்கமாக நடைபெற்றுக்கிற நிகழ்வு. அதே போல் தான் இந்த சம்பவம் ஆரம்பிச்சிருக்கு. அந்த பெட்டியில் இருக்கிற சக பேசஞ்சர்ஸ், பயணிகள் இருக்காங்க இல்லையா, இவர்கள் எல்லாருமே அதை பார்த்துருக்காங்க. ஆனாலும் யாரும் தடுக்க முன் வரல. காரணம் என்ன, இவர்களுக்கு கிட்ட இருந்தால் அவ்வளோ பெரிய பட்டாக்கத்தி, சிறார்கள் கையில் கத்தி இருந்திருக்கு, பெரிய பெரிய பட்டாக்கத்தி. அதுவும் ஒன்று இவரை தொடர்ச்சியாக இவங்க என்ன பண்ணுறாங்க, ரீல்ஸ் மோகத்தில் காட்டி மிரட்டியிருக்காங்க. இது தொடர்ச்சியாக இவனை மிரட்டி அப்புறம் ரயில் நிலையத்திலேருந்து வெளியே ஒரு ஒதுக்குப்புறமான ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதி கூட்டு போயிட்டு, மச்சான் வீடியோ ஏறா அப்படின்னு சொல்லி அவரை கொடுமையாக தாக்கியிருப்பாங்க. அந்த காணொலியை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது எந்த அளவுக்கு ஒரு கொடுமையாக இருந்திருக்கும்னு. அதை வயதானவர்கள், சின்ன பிள்ளைகள்லாம் பார்த்தா மனமே பதபதச்சிரும். அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான காணொலி. இதில் நீங்கள் குறிப்பிட்டத்தக்க ஒரு விஷயம் என்னென்னா, அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒருத்தன் சொல்லியிருப்பான், மச்சான் மண்டை பொழந்துருச்சுரா, மண்டை ஓப்பன்றா அப்படின்னு இருப்பான். அப்பையும் விடாமல் இன்னொரு பையன் போட்டு வெட்டிக்கிட்டே இருப்பான். அவனா, மச்சான் வீடியோ ஏறான்னு சொல்லியிருப்பான். அப்போ நீங்கள் பார்த்துங்க அந்த போதை மயக்கம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு. அங்கே இருக்கிற சக பயணிகள் சொல்கிறாங்க அவங்க போதையில் இருந்தாங்க. அது என்ன போதையோ, மது போதையோ, கஞ்சா போதையோ, ஆக மொத்தத்தில் அவங்க போதைகள் இருந்தார்கள். நீங்கள் எல்லா செய்தித்தாள்லையுமே பார்த்துருக்கு. சில செய்திகள் குறிப்பாக கஞ்சா போதைன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சில செய்தித்தாள்கள் போதையில் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எப்படி இந்த போதை போகுது? மொதல் விஷயம், இந்த போதை எந்த அளவுக்கு, எப்படி இப்போ அரசாங்கம் மது விற்கிது. நீங்கள் கடைகளில் போனால் உங்களுக்கு சிகரெட்டு கிடைக்கும். சில கடைகளில் இல்லீகலாக உங்களுக்கு பான் பிராக்கு, இந்த தலைகாணி, வாயில் வைக்கிற தலைகாணி, எல்லாம் தலைக்கு தான் தலைகாணி வச்சு பார்த்துருப்பீங்க. நீங்கள் வாயிலெலாம் தலைகாணி வச்சுருக்காங்க. இலை, அந்த மெத்தமெட்டமைன், அந்த போதைப் பொருளில் ரொம்ப சகஜமாக கிடைக்கும். நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க, எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்ற. கொம்பன்லாம் தேவையில்லை, அதுக்கு தெருவில் சும்மா போகிறவங்க கூட குறை சொல்லிடுவான் இந்த ஆட்சி. இங்கே பாருங்கள், நான் யதார்த்த நடைமுறையை சொல்கிறேன். கஞ்சா போதை எப்படி கிடைக்குது பாருங்கள். அந்த இலை
நம்ம அப்படியே நண்பர்கள் இருப்பாங்க, டே மச்சான் வேணும்டா கிசா இருக்கா அப்படின்னு கேட்பான். இல்லை மச்சான் சாயந்தரம் தான்னுவான். அவன் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்துருவான். ஒரு சின்ன பாக்கெட் அளவு கைக்கு வந்துடும். இவர்கள் சொல்கிறாங்க 5 கிலோ கஞ்சாவை பிடித்திருக்கிறோம், ரயில் நிலையத்தில் 10 கிலோ கஞ்சா மாட்டியிருக்கு, ஒரு குறிப்பிட்ட வீட்டில் ரைடு போய் 15 கிலோ 20 கிலோ கஞ்சாக்கள்லாம் பிடித்த செய்திகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ இத்தனை கஞ்சாக்கள் பெத்தமெட்டமின் போதைப் பொருட்களை பிடித்து கூட இது எவ்வளவு சகஜமாக ஓடி இருக்கு பார்த்தீங்களா. இப்போ அரசாங்கம் மதுக்கடை வச்சிருக்கு, மது விற்பனை செய்யுது. இங்கே நீங்கள் அப்படியே போய் மதுபானத்தை வாங்கிட்டு வந்துடுவீங்க. கடையில் போனால் அண்ணா ஒரு 4 சிகரெட் கொடுங்கண்ணான்னு சொல்லிட்டு அந்த போதைப் பொருளையும் வாங்கிட்டு வந்துடுவீங்க. இது எப்படி இது நண்பர்கள் வட்டாரத்துக்குள்ளே, தெரிஞ்சவங்க வட்டாரத்துக்குள்ளே அப்படியே பரவலாக இருக்கும். இது இங்கே இருக்கிற எம்எல்ஏக்கோ எஸ்பிக்கோ இன்ஸ்பெக்டருக்கோ கான்ஸ்டபிளுக்கோ தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவர்களும் இந்த சமூகத்தில் ஒரு அங்கம் தான். நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி எல்லா வீட்லேயும் அவங்க இருக்காங்க. தெருவுக்கு போகிறாங்க, கடைக்கு போகிறாங்க, எல்லாமே அவர்களுக்கு தெரியும். இது சகஜமாக இந்த கஞ்சா போதைப் பொருட்கள்லாம் சகஜமாக அப்படியே இந்த சமூகத்தில் பயணிப்பது எல்லாருக்குமே நன்றாக தெரியும். ஆனாலும் இது தடுக்கப்படலை. காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இந்த காரணின்னு எடுத்துகிட்டா பலருக்கு. ஒன்று பெற்றோர்கள் வளர்ப்பு, பெற்றோர்கள் கையிலேருந்து ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் கையிலேருந்து பெரம்பு பிடிங்கிட்டீங்க, அடிக்கக்கூடாதுன்றீங்க. ஒரு காலத்திலலாம் எங்களை போட்டு வெளுன்னு வெளுப்பாங்க. ஒரு சின்ன விஷயம், முடி வெட்டலைன்னா, முடி செம்மட்டையாக இருக்குது, நீ எண்ணெய் தேய்க்காமல் வந்துட்டுன்றதுக்காக என் நண்பர்களை போட்டு வெளுன்னு வெளுத்ததெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பள்ளிக்கூடத்தில் போட்டு பொலன்னு பொழந்துருவார் எங்கள் சார். ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்க டவுன் ஷோல்டரு சட்டை போட்டுட்டு வராங்க. டிஷர்ட் பார்த்துருப்பீங்களே, டிஷர்ட்டில் டவுன் ஷோல்டர் இருக்கும். இந்த பொம்மை படம்லாம் போட்டு அனிமி படம்லாம் போட்டு ஒரு டவுன் ஷோல்டர் இருக்கும். ஆனால் இப்போ சீருடை எதுக்காக கொடுத்தது? பணக்கார மாணவர்கள் இருப்பாங்க, ஏழை பிள்ளைகள் இருப்பாங்க, இவர்கள் எல்லாருமே சேர்ந்து படிக்கிற இடம் பள்ளிக்கூடம். அங்கே எந்த பேத வித்தியாசமும் வந்துடக்கூடாது, எல்லோரும் சமம் தான் அப்படின்றத நினைவு கூறத்துக்காக அந்த மக்களுக்குள்ளேயும் பிள்ளைகளுக்குள்ளேயும் அதை கொண்டு வரணுன்றதுக்காக தான் சீருடைன்னு ஒரு திட்டமே வச்சோம். இந்த சீருடை எப்படி இருக்கணும்? ஒன்று ஆஃப் ஹேண்டு இல்லை ஃபுல் ஹேண்டு பேண்ட்டு. இவங்க டவுன் ஷோல்டரில் சட்டை போட்டிருக்காங்க. நீங்கள் சகஜமாக பார்க்கலாம், ரயில் நிலையங்களில், பேருந்துகளில், எங்கெங்கெல்லாம் பள்ளி மாணவர்கள் நடந்து போகிறாங்களோ அங்கெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். இவங்க டவுன் ஷோல்டர் போட்டிருப்பாங்க, ஃபுல் ஹேண்டு போட்டு ஃபுல் ஹேண்டை மடித்து விட்டுருப்பான். அதுவும் இல்லாமல் சைனீஸ் காலர் வச்சுருக்கிறான். எனக்கு தெரியல எந்த ஜிஓ பாஸ் ஆகிடுச்சு, தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்கே ஜிஓ பாஸ் பண்ணாங்க இந்த மாதிரி பிள்ளைகள் டவுன் ஷோல்டர் போடலாம், ஃபுல் ஹேண்டு போடலாம், ஃபுல் ஹேண்டு போட்டு மடித்து விட்டுக்கலாம். அதை விட கொடுமை, அவன் முக்கா சட்டை போட்டிருக்கான். இவ்வளோ தான் வருது, அது இவ்வளோ தான் முக்கா சட்டை தான் வருது, அந்த மாதிரி சட்டை போட்டிருக்காங்க. பேண்ட்டு கணுக்காலுக்கும் முட்டிக்கும் நடுவில் தொங்கிட்டு இருக்கு பேண்ட்டு. இது எந்த ஜிஓ பாஸ் பண்ணாங்க? எப்படி பிள்ளைகள் இப்படி அனுமதிக்கப்படுகிறார்கள் பள்ளிக்கூடத்துக்குன்னு எங்களுக்கு தெரியல. எப்படி பள்ளிக்கூடங்கள் இந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் போச்சு. ஒரு ஆசிரியர்கிட்ட பேசும்போது, என்ன சார் இப்படிலாம் வராங்கன்னா, தம்பி எங்களுக்கே என்ன சொல்கிறாங்கன்னா, பாடம் நடத்துங்க, படிக்கிறது படிக்கட்டும், மற்றதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா கத்தி பிளேடெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பள்ளிக்கூட மாணவர்களே நம்ம சூப்பர் ஸ்டார்னால் அது தவன் தான். யாருனா ரயில் இறங்கினா ஜெயிலு, போட்டால் பெயிலுன்றாரு எங்கள் தலைவர். நீங்கள் யார் இருக்கிற வரைக்கும் இந்த தவத்தோட திராவிடத்தை கூட பிடுங்க முடியாதுன்னு அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டாராக வலம் வந்தவர் அவர். பள்ளி சிறுவன் தான். எப்படி பேசுகிறான் பார்த்தீங்களா? என்ன போலீஸே குத்துறதுக்கு திறமை இருக்குது அப்படின்ற அந்த அளவுக்கு இன்றைக்கி பள்ளி மாணவர்கள் போகிறாங்கன்னா என்ன காரணம்? மது போதையும் கஞ்சா போதையும் மற்ற போதையும். உங்களுக்கு தெரியும், கடந்த ஆண்டுகளில் பள்ளி கல்லூரி மாணவர்கள்லாம் பெத்தமெட்டமைன் போதைப் பொருள் வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அவர்களை கைது பண்ணி வழக்கு பதிந்த சம்பவம்லாம் சென்னையில் நடந்திருக்கு. இப்படி போதைப் பொருள் என்பது ரொம்ப சகஜமாக இந்த மாநிலத்தில் ஆகிப்போச்சு. நம்ம ஒன்று கேட்குறோம்ல, ஏன் இப்போது நீங்கள் எளிமையாக ஒரு கேள்வி எழுப்புங்க, ஏன் போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடாது? உங்களுக்கு மெத்தமெட்டமைன் பயன்படுத்தக்கூடாது, கஞ்சா பயன்படுத்தக்கூடாது, வாயில் வைக்கிற தலையணை பயன்படுத்தக்கூடாது, இலை பயன்படுத்தக்கூடாது. இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்போம், ஏன் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, எதற்கு இதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு? உங்களுக்கு தெரியும், சமீப காலத்தில் சட்டமன்றத்தில் அதெல்லாம் எடுத்துகிட்டு போன கதையெல்லாம் இருக்குது. பான்பரா குக்காலாம் தடை செய்யப்பட்ட போதைப் பொருளிருந்து அதை எம்எல்ஏக்கள்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போய் இதை காமிச்சு போராட்டம் பண்ணி விவாதம் பண்ண காலங்கள்லாம் உங்களுக்கு இருக்க நல்லாவே தெரியும். இதை ஏன் பயன்படுத்தக்கூடாது? ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்னா, இது போதைப் பொருளாம், இது வாழ்க்கையை சீரழிச்சிருமா, வாழ்க்கையை கெடுத்துரும், அதனால் நாங்கள் தடை செய்யப்பட்டதாக வச்சிருக்கோம். நம்ம என்ன கேட்குறோம், அப்போ சாராயம் ஒன்றும் தீர்த்தம் கிடையாதுல்ல? எந்த டாக்டராவது உங்களுக்கு சாராயத்தை பரிந்துரை பண்ணுறாங்களா? சாராயம் குடிங்க, வாழ்க்கையில் நல்லது நடக்கும், ஜுரம் போகும், காய்ச்சல் போகும்னு யாராவது பரிந்துரை பண்ணுறாங்களா? அது போதைப் பொருள் தான். அதில் இத்தனை சதவீதம்னு ஆல்கஹால் இருக்குது, அது போதைப் பொருள் தான். அதனால் பல பேர் தாலி இழக்கிறாங்க. அதை நான் சொல்லலை, அக்கா கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதிக இளம் விதவைகள் இருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்குன்னு நான் சொல்லலை, அக்கா கனிமொழி அவர்களே சொல்லியிருக்கிறாங்க.
அப்போ திமுகக்கே தெரியுது, நடத்துகிறவங்களுக்கே தெரியுது இதனால் பல பேர்களுடைய தாலிகள் அருந்து போகுதுன்ட்டு. அப்போ அரசாங்கமே மது விற்பனை செய்கிறது. நீங்கள் எந்த கடையிலும் போய் சாதாரணமாக சிகரெட் வாங்கிடலாம். சிகரெட் பிடிச்சா எந்த நோய் பாதிப்பும் வராதா? அது என்ன நோய் எதிர்ப்பு சக்தியை ஊக்குவிக்குமா? அரசாங்கம் போதைப் பொருள் விற்குது, ஏன்னா அவன் கம்பெனி வச்சுருக்கான். சிகரெட்டை நடத்துபவர்கள், இவருக்கு கமிஷன் கொடுப்பவர்கள் இல்லை இந்த அரசியல்வாதிகள். சரக்கு தயாரிக்கிற ஃபேக்ட்ரி யார்கிட்ட இருக்குது? இந்த அரசியல்வாதிகள் கிட்ட இருக்குது. அப்போ இவங்க வியாபாரம் படுத்தக்கூடாதுன்றதுக்காக இதையெல்லாம் அனுமதிக்கப்பட்ட போதைப் பொருட்கள். ஆனால் இந்த வியாபாரம் இருக்குல்ல, தலையணை, இலை, மெத்தமெட்டமைன், இந்த போதைப் பொருள், மிட்டாய், சாக்லேட்டு, பல விதமாக போதைப் பொருள் இருக்குது. இதெல்லாம் பயன்படுத்தும். ஏன் இதெல்லாம் தடை செய்தது? ஏன் இதெல்லாம் இவன் இல்லீகலாக விற்றுக்கிட்டு இருக்கான்? இவர்கள், இந்த அரசியல்வாதிகள், அரசாங்கங்கள் இதில் அதை சொல்கிறோம்ல அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் இதெல்லாம் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவர்கள் சொல்கிறாங்க இந்த போதைப் பொருள் பயணித்தனா வாழ்க்கை கெட்டு போய். ஏன் மது குடித்தா, சிகரெட் குடித்தா வாழ்க்கை கெட்டு போவாதா? தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் போதை சம்பந்தமான கொலைகள் பல நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் குறிப்பாக ஏன் இந்த திருத்தணி சம்பவம் மட்டும் மிகப்பெரியதாக பார்க்கப்பட்டதுன்னா, இங்கே தான் நீங்கள் இங்கே இருக்கிற அரசியல் நுட்பத்தை கவனிக்கும். செவனேனா அவன் பாட்டு ரயிலில் போயிட்டு இருந்தான், அவனை கூப்பிட்டு ரீல்ஸ் பண்ணி அப்புறம் முறைச்சிட்டான்னு சொல்லி இவங்க கட்டுறது. முறைச்சிட்டானா அதனால் அடிச்சிருக்கான். ஏன் தமிழ்நாட்டில் யாரையும் பார்த்து முறைச்சதே இல்லையா? பல ரயில்வே ஸ்டேஷனில், பேருந்து நிலையங்களில் சண்டை போட்டு நீங்கள் பார்த்ததே இல்லையா? காலை மிதிச்சிட்டா, கையை மிதிச்சிட்டா, இடுப்பை கிள்ளிட்டேன்னு எவ்வளோ சண்டை வந்திருக்கு. முறைச்சாங்களாம், ஆனால் ரீல் கட்டி எடுத்து வெட்டிட்டாங்களாம். என்னென்ன கதை கட்டுறாங்க பாருங்க. இவர்கள் சொல்கிறது எல்லாமே எப்படி தெரியுமில்ல, இவர்களுடைய அரசாங்கங்களை காப்பாற்றிக்கிறது. குறிப்பாக இவர்கள் என்ன செய்கிறாங்க பாருங்கள், இந்த மாதிரி விபத்துகள் எதனா நடந்துச்சு, ஏதாவது சம்பவங்கள் நடந்துச்சுன்னா இவர்கள் மன்னிப்பு கேட்குறாங்க. நாங்கள் ரொம்ப வருந்துகிறோம் அப்படின்னு. இதே நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிறோம். ஒரு அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் சில சம்பவங்கள், வேறு மாநிலத்தவர்கள் இங்கே இருக்கும்போது அவர்களுக்கு ஏதாவது சம்பவம் நடந்துச்சு, விபத்து ஏதாவது நடந்துச்சு, இல்லை இந்த மாதிரி தாக்குதல் ஏதாவது நடந்துச்சுன்னா இவங்க உடனே மன்னிப்பு கோர்றாங்களாம். இந்த மாதிரி நாங்கள் எங்களை மன்னிச்சிருங்க, இது தெரியாமல் நடந்தது, இதற்காக நாங்கள் தலை குனிகிறோம். இதை நீங்கள் ஆழ்ந்து கவனித்து பாருங்களேன். ஒரு எளிமையான ஒரு கேள்வி எழுப்போம். ஆந்திர காட்டுக்குள்ளே 21 தமிழர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள். ஆந்திர அரசாங்கம் நம்மளிடம் மன்னிப்பு கேட்டதா? கேரளாவுக்கு சபரிமலை பக்தர் தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் போனவர், அங்கே ஒரு சண்டை நடந்து சுடுதண்ணி எடுத்து மூஞ்சியில் ஊற்றி அந்த வயதானவர் உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போனார். கேரள அரசு நம்மிடம் மன்னிப்பு கேட்டதா? கர்நாடகாவில் தண்ணி கேட்டதுக்காக பிரச்சனை நடக்கும்போது நம்மளுடைய அப்பா வயது இருக்கிற மதிக்கத்தக்க ஒரு மனிதரை அரை நிர்வாணப்படுத்தி, அது ஒரு லாரி டிரைவர், அரை நிர்வாணப்படுத்தி அவரை அடித்து அங்கேருந்து துரத்தின போது அங்கேருந்து தமிழர்கள் நடைப்பயணமாகவே, ஏன்னா பேருந்து கிடையாது, அடித்து நொறுக்குறான், அங்கேருந்து அவர்கள் நடைப்பயணமாகவே நம்ம ஊருக்கு வந்து சேரும்போது கர்நாடக அரசு நம்மளிடம் மன்னிப்பு கேட்டதா? இந்த மாதிரி ஒரு செயலுக்கு நாங்கள் வெட்கி தலை குனிகிறோம். ஆனால் இவங்க சொல்லுவாங்க உடனே, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா இதற்காக நாங்கள் வந்து வருத்தம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு. ஏன் தமிழர்கள் நம்ம ஒழுங்காக இல்லை, தமிழர்கள்னாலே இப்படி தான் அப்படின்னு நம்மளை அசிங்கப்படுத்துகிற நோக்கம் தான். எந்த அரசாங்கமும் இந்த மாதிரி ஒரு விபத்துக்கு மன்னிப்பு கேட்டதாக பார்த்ததே கிடையாது, யாரும் கேட்கவும் மாட்டான். ஆனால் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் உடனே போய் கேட்டுறோம். ஏன்? நம்மளே இழிவுபடுத்துகிறாங்க. உலகத்தின் எந்தெந்த மூலையில் இருக்கிற தமிழர்களும் வேறு மாநிலத்தில் இருக்கிற நம்மளே எந்த அரசாங்கம் துன்புறுத்தலையா? அவர்கள்லாம் மன்னிப்பு கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி சம்பவம் நடந்தால் இவர்கள் என்ன இந்த வலதுசாரி அமைப்புகள் என்ன கற்பிக்க வராங்கன்னா, தமிழ்நாட்டில் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஐயா மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிஜேபி அங்கே என்ன பேசுனாங்க? வட மாநிலத்தில் பீகாரிகள் தமிழ்நாட்டில் பாதுகாப்பாக இல்லை, அவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு பேசினாங்க. இங்கே என்ன கட்டமைக்க வராங்க? இந்த சுராஜ் அவர்களுடைய சம்பவத்தை எடுத்துக்கிட்டு ஐயோ பாருங்கள் வடமாநிலத்தின் இளைஞர்களை தாக்கிட்டாங்க, தமிழ்நாட்டில் பாதுகாப்பே இல்லை அப்படின்னு கேட்குறோம். வடமாநிலத்து இளைஞர்கள்லாம் இங்கே வந்து ஒழுக்கமாகவும் உத்தமனாகவும் வாழ்கிறாங்களா? அவர்கள் அங்கேருந்து வருகிற வடமாநில இளைஞர்கள் இங்கே வீடு புகுந்து கொள்ளடிக்கிறது இல்லையா? கற்பழிப்பு செய்கிறது இல்லையா? திருட்டு சம்பவங்கள் ஈடுபடுறது இல்லையா? போதைப் பொருட்கள் விற்கிறது இல்லையா? எல்லா குற்றச்சம்பவங்களும் நடைபெறுது. இங்கே அவர்களுக்கு 10% குற்ற சம்பவம் அவர்கள் மீது நிகழ்த்தப்படுதுன்னா 90% குற்ற சம்பவங்கள் அவர்களால் இங்கே நிகழ்த்தப்படுது. அதை பற்றி இந்த ஊடகங்களோ சொல்ல வலதுசாரி அமைப்புகளோ இதை பற்றி வாயை திறந்திருப்பாங்களா? இல்லை. அதற்காக நம்ம இந்த தாக்குதலை நியாயப்படுத்தலை. சுராஜ் அவர்களுக்கு நடந்தது தவறு. ஒருவேளை அங்கே வேற ஒரு வடமாநிலத்தவர் இளைஞர் இல்லாமல் வேற ஒருத்தர் இருந்திருந்தாலுமே அது தப்பு தான். ஆனால் இந்த அரசியல் எப்படி கட்டமைக்குது? ஏதோ தமிழ்நாட்டில் மற்ற மாநிலத்திலிருந்து வரவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாதிரி, ஐயோ வடக்கன்ஸை தாக்கிட்டாங்க, வடக்கன்ஸை. முதல்ல அவர் வடக்கன்ஸா? அவர் ஒடிசாவை சேர்ந்தவர்.
முதல்ல இந்தியாவில் நீங்கள் எதை வடக்கு தெற்குன்னு பிரிக்கிறீங்க? இவங்களை பொறுத்த வரைக்கும் தெற்குனா தமிழ்நாடுக்கும் ஆந்திரா இருக்கும், கேரளா இருக்கும், கர்நாடகா இருக்கும், தெலுங்கானா இருக்கும். இந்த 5 தான் தென்னிந்தியான்னு சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் மேலே போனீங்கன்னா மகாராஷ்டிரா இருக்குது, ஒடிசா இருக்குது, அதுக்கப்புறம் தான் மத்திய பிரதேசம், குஜராத், ஜார்க்கண்டு, பீகார்லாம் அதெல்லாம் மத்தியில் தான் வருது. அதுக்கப்புறம் வடக்குலாம் வருது. இவங்க அது உண்மையிலே சொல்லப்போனால் அவர் வடக்கே கிடையாது, அவர் கிழக்கு. ஒடிசா கிழக்கில் தானே இருக்குது, கிழக்கு இந்தியா தானே அது. உடனே ஹிந்தி பேசினாலே வடமாநிலன்ற வேண்டியது. இவர்கள் அப்படி தான் கட்டமைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஏதோ அவர்களுக்கு பாதுகாப்பு. இங்கே இருக்கிற லாரி டிரைவர்கள் இங்கே இருக்காங்கல்ல, இங்கேருந்து அரிசி பருப்பு வெங்காயம்லாம் ஏற்றிக்கிட்டு இங்கேருந்து போகிறது, இல்லை அங்கேருந்து லோடை எடுத்துக்கிட்டு இங்கே வராங்கல்ல, அவர்களிடம் நீங்கள் விசாரிச்சு பாருங்கள். இங்கேருந்து வேலைக்கு போகிற நம்ம வட மாநிலத்தில் எவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கிறோம். ஓடிக்கிட்டு இருக்க லாரியில் அதை அடித்து உடச்சி திருட்டில் ஈடுபடுகிறார். டிரைவர்கள், அதை ஓட்டுகிற ஓட்டுநர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களை துன்பப்படுத்துகிறார்கள். இங்கிருந்து போகிற தமிழர்கள் வெளிமாநிலங்களில் வேலை செய்யும் போது வடமாநில இளைஞர்களால் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாகிறார்கள். அதை பற்றி இவர்கள் ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்களா? இங்கே 1-2 சம்பவம் நடந்தனே ஐயோயோ யாருக்குமே பாதுகாப்பு இல்லைன்னு வேண்டியது. ஏன் அதே சம்பவங்கள் நமக்கு அங்கேயும் நடக்குதே? இல்லை வடமாநில இளைஞர்கள் இங்கே கற்பழிப்பில் ஈடுபடுறாங்க, வடக்கன்சிங்க திருட்டு கொள்ளையில் ஏற்படுறாங்க. அப்போல்லாம் இந்த வலதுசாரி அமைப்புகள் வாயை திறந்து இல்லை உள்நுழைவு சீட்டை கொண்டு வாங்க. இப்போ என் சித்தப்பன் செந்தமிழன் சீமான் சொல்கிறாருல, உள்நுழைவு சீட்டு வேணும். தமிழ்நாட்டுக்கு எத்தனை வடக்கன்ஸ் வர, எத்தனை வெடிமாநிலத்தவர்கள் வரார்கள், அவர்கள் எத்தனை நாள் இங்கே தங்குகிறார்கள், அந்த பதிவுலாம் நம்மக்கிட்ட வேணும். அதை சொல்கிறோம்ல. ஏன் இந்த வலதுசாரி அமைப்புகள் பாஜக, ஆர்எஸ்எஸ், இந்த இந்து முன்னணி, சந்து முன்னணி, இந்த கட்சிகள்லாம் சேர்ந்து சொல்ல வேண்டியதானே, தமிழ்நாட்டில் வடமாநிலத்தவர்களுக்கு இவ்வளோ பாதுகாப்பு இல்லாத நிலைமை இருக்குது, அவர்களாலே குற்றங்கள் நடைபெறுது, அதனால் இதை சரி செய்கிறதுக்கு நம்ம உள்நுழைவு சீட்டை கொண்டு வருவோம். அதை வச்சா தெரிஞ்சிடும்ல அவன் எங்கே தங்கியிருக்கான், எத்தனை நாள் தங்கியிருக்கான், எவ்வளோ நாள் தங்குவான், எப்போ போவான், எப்போ வருவான், எல்லா தகவலும் அதில் இருக்குமா இல்லையா? போலீஸாக இருக்கிறது ரொம்ப ஈஸி தானே. காவல்துறை ரொம்ப சுலபமாக அவர்களை கையாண்டுடலாம் இல்லையா? எங்கே இருக்காங்க, அவங்க எங்கே தங்கியிருக்காங்க, எல்லா தகவலையும் வச்சுருக்கலாம். ஆனால் இதெல்லாம் பேச மாட்டாங்க. ஏதோ ஒரு நடந்துருச்சுன்னா ஐயோ அம்மானு குதிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு ஏதோ இப்போ மட்டும்தான் கஞ்சா போதை திடீர்னு வெளியே வந்திருக்க மாதிரி, அதனால் குற்றங்கள் நடைபெற மாதிரி பேசுது. கடந்த 6 மாத காலங்களை நீங்கள் எடுத்துங்க. இப்போது உதாரணத்துக்கு நவம்பர் 19, 2025 முனிராஜ், அதாவது ஷாலினின்னு 12ஆம் வகுப்பு படிக்கிறவங்கள 21 வயது முனிராஜ் என்கிற ஒரு இளைஞர் காதலிக்கிறார். அப்போ அவர் ப்ரப்போஸ் பண்ணுறாரு, அதை அவங்க மறுத்துடுறாங்க. அந்த மறுத்ததற்காக அவர்களை கத்தியால் குத்தி கொலை செஞ்சது எந்த போதையில்? கஞ்சா. அதுக்கடுத்து இப்போ திருத்தணியில் நடந்த சம்பவம். அதே மாதிரி நீ புல்லட்டு ஓட்டு போகிறன்னு, புல்லட்டு ஓட்டுற எப்படி தாழ்ந்த சாதிக்காரன் நீ புல்லட்டு ஓட்டலான்னு கையை வெட்டுறது, அது மாதிரி சாதி கொடுமையில் வெறும் தங்கச்சி அண்ணன் மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க, அம்மா கூட இல்லை. அந்த நேரத்தில் 4 இளைஞர்கள் வீடு புகுந்து அந்த மாணவனை வெட்டி கொள்வது கேட்டால் ஏதோ சாதி பிரச்சனைன்னு வேண்டியது. அதே மாதிரி சென்னையில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மெத்தமெட்டமைன் கிலோ கணக்கில் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி போதை தடுப்பு பிரிவு போய் அதை கண்டுபிடிச்சு அவர்கள் மேலே வழக்கு பதிவு செய்கிறது. அது மாதிரி இந்த 6 மாதங்களில் எண்ணற்ற சம்பவங்கள் நடந்திருக்கு. நீங்கள் நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கோங்க, இதை நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள், ChatGPT போங்க, இல்லை NCRBயோட அஃபிஷியல் சைட்லேயும் போங்க, எங்கே வேணாலும் போய் பாருங்கள். அரசுடைய சராசரி கணக்குப்படி ஒரு மாதத்திற்கு 100லிருந்து 120 கொலைகள் நடைபெறுது தமிழ்நாட்டில். ஒரு மாதத்துக்கே 30 நாள் தான், 30-31 தான். அது எப்படி 100-120 ஆகுது? அப்போது ஒரு நாளைக்கு 4 கொலைன்ற விதத்தில் நடக்குது. இந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு இங்கே சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படின்னு. இதை தான் சொன்னேன், எந்த கொம்பனும் தேவையில்லை, தெருவில் போகிறவன் போது இந்த ஆட்சியை குறை சொல்கிறதுக்கு எந்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றதில்லை. அமைச்சர் கேட்குறாரு இல்லையா, போயிட்டு என்ன போராடுகிற செவிலியர்கள்கிட்ட கோரிக்கை நிறைவேற்றுறீங்க, நீங்கள் தாங்க கொடுத்தீங்க அந்த கோரிக்கை, உங்கள் தேர்தல் அறிக்கையில் இருக்குங்க, அதை நிறைவேற்றுறதில் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னா, என்ன வாக்குறுதி கொடுத்துட்டா நிறைவேற்றணுமா? பார்த்து நம் மக்கள் கேவலம் 1000-2000 வாங்கிட்டு இப்போ பொங்கலுக்கு வேறு 3000 ரூபா தராங்களாம் திடீர்னு ஒரு அப்டேட்டட் நியூஸ். ஏன்னா இப்போ நிதி நெருக்கடி, பொங்கலுக்கு வெறும் கரும்பு, சர்க்கரை, வெல்லம் இதை தான் கொடுக்க முடியும்னு இருந்துச்சு. இன்றைக்கி திடீர்னு 3000 ரூபா பணம் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா மார்ச் மாதம் எலெக்ஷன் வந்துடும், பிப்ரவரி 5 தேர்தல் அறிவிச்சிருவாங்க, மார்ச் மாதம் ஏப்ரல்லாம் எலெக்ஷன் வேலை ஸ்டார்ட் ஆகிடும். அப்புறம் நீங்கள் வாக்கு செலுத்த ஆரம்பிச்சிருவீங்க, அப்போ ஓட்டு போடாமல் போயிட்டீங்கன்னா அதனால் வாக்கை கவர்னம் 10 லட்சம் கோடி கடன் வந்துருச்சு தமிழ்நாட்டுக்கு. ஆனால் இவங்க கேட்குறாங்க, இந்த வாடகை வாய்கள் கேட்குறாங்க, என்னங்க கடன் வந்துட்டால் என்ன, மக்களாக கட்ட போகிறாங்க, அரசாங்கம் வாங்குது, அரசாங்கம் கட்டும் போது அரசாங்கம் எங்கே போய் சம்பாதிக்குது? ஸ்டாலின் என்ன மூட்டை தூக்கி சம்பாதிக்கிறாரா?
இல்லை அவங்க அப்பா கருணாநிதி எங்கேயா மூட்டை சம்பாரித்து மேஸ்திரி வேலை செஞ்சு கொளுத்து வேலை செஞ்சு ப்ளம்பர் வேலை செஞ்சு சம்பாரித்த காசாகுது. இல்லை உதயநிதி ஸ்டாலின் தான் 4 வீட்டில் போய் கக்கூஸில் அடைப்பெடுத்து கக்கூஸை கழுவி சம்பாரித்து எடுத்துகிட்டு வருவாரா? இல்லை அக்கா கனிமொழி அவள் தான் 10 வீட்டில் 10 பாத்திரம் கழுவி சம்பாரித்து எடுத்துகிட்டு வருவாங்களா இந்த கடனால் அழிக்கிறதுக்கு? எங்கேருந்து இந்த காசு வரும்? நாங்கள் சம்பாரித்து கொடுக்கணும், நாங்கள் சம்பாரித்து வரி பணம் கட்டணும். அந்த வரி பணத்துலேருந்து தான் நீ கடனை அடிக்கிறதோ கடனை வாங்குறதோ நலத்திட்டங்கள் கொடுக்குறதோ. இவங்க ஏதோ பேசுகிறாங்க, இவங்க ஏதோ வாங்கினாங்களா இவங்களே கட்டிடுவாங்களாம். அப்போ என்கிட்ட வரி வாங்காதீங்க. தமிழ்நாடு அரசு 10 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சுங்க, அவங்களே வாங்குறாங்க. அரசு கட்ட போது யாராவது மக்களின் சட்டையை பிடிச்சி கேட்க போகிறாங்களா? நீங்கள் கடனை கட்டல 10 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சுன்ட்டு அரசாங்கம் தானே கட்ட போகுது. அரசாங்கம் வாங்குது, அரசாங்கம் கட்டுது. ஆமாம், அரசாங்கத்தை ஆள்ற முதலமைச்சர் அவங்க அப்போ தான் சம்பாரித்து வச்சுருக்காங்கல்ல. மூட்டை தூக்கி எல்லா வீட்லேயும் போய் வேலை செஞ்சு 10 பாத்திரம் கழுவி அவன் தானே சம்பாரித்து வச்சுக்கிறான். நீ அவன் காசு தானே எடுத்து கட்ட போகிற. ஆட்சி மாறிட்டே இருக்கும், இவங்க வாங்கி வச்சுக்கிட்டே போவாங்க. ஏன்னா மக்கள் காசு கொடுத்தா தானே ஓட்டு போடுறான். அவனுக்கு இலவச பயணம் கொடுக்கணும், இலவசமாக கம்ப்யூட்டர் கொடுக்கணும், இலவசமாக மிதிவண்டி கொடுக்கணும், எல்லாமே இலவசமாக 1000 ரூபா காசு கொடுக்கணும், மாதம் 1000 காசு கொடுக்கணும். அது பத்தாது பொங்கலுக்கு எங்கள் ஆளுங்களுக்கு காசு கொடுக்கணும். எங்கள் ஆளுங்களுக்கு காசை கண்ணை காமிச்சிங்கன்னா ஓட்டு போட்டுருவாங்க. எப்படி மக்களின் மனநிலையை மாற்றி வச்சுருக்காங்க பாரு. இது அப்படியே தொடர்ச்சி நீட்சியாக எப்படி வருது? அப்படியே பிள்ளைகள்கிட்ட வருது. பெற்றோர்கள் வறுமையின் காலமாக வேலைக்கு போயிடுறது, பிள்ளைகளை சரியாக கவனிக்கிறது இல்லை. இந்த மாதிரி அப்படியே கவனிப்பாரற்று இருக்கிற பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? தெருவில் இறங்கி அப்படியே ஒன்றா சேருவாங்க. சேரக்கூடாத சேர்க்கலாம் வரும். ஃபஸ்ட்டு பீடியில் ஆரம்பிக்கும், அப்புறம் சிகரெட் வரும், அப்புறம் தண்ணி போகும், அப்புறம் கஞ்சா போகும், அப்புறம் மிட்டாயி சாக்லேட்டுன்னு என்னென்னவோ சொல்கிறாங்க. இது எல்லாமே அப்படியே வரும், தொடர்ச்சியாக இது வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? கலரிங் பண்ணுவான். நம்ம ஆள் கத்தி எடுத்துவான், பட்டை கத்தி எடுத்துன்னு வருவோம், நாங்கள் ஸ்கெட்சை போட்டு வருவோம் அப்படின்வான் நம்ம ஆள். தொடர்ச்சியாக இப்படியே நடைபெறும். அதை பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பாங்க. பள்ளிக்கூடத்தில் மாணவர்களை அடிக்கக்கூடாது, கண்டிருக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. அவன் என்ன பண்ணுறான்? இதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அவன் பிளேடு கத்தி எல்லாம் எடுத்துகிட்டு வரான். வாத்தி அதெல்லாம் மிரட்டினான், வெளியே தானே வருவே நீ வா அப்படின்ற. அந்த காலத்தில் எண்ணெய் வைக்கல, முடி வைக்கல, நகம் கட் பண்ணலாம், நாங்கள் அடி வாங்கியிருக்கோம். உங்களுக்கு தெரியுமா? அந்த காலை வழிபாடு இருக்குள்ள ப்ரேயர், அதில் நிற்போம் எல்லாரும். எங்கேருந்து வருவார்னே தெரியாது அந்த பிடி சார். முடிச்சுட்டு வரிசையில் போகும்போது அந்த இடத்துல நிற்பார், அவ்வளோதான் முடிஞ்சு. எல்லாம் என்ன பண்ணணும்? நீங்கள் கட்டன்னு எல்லாம் கடிக்க ஆரம்பிச்சிருவான். ஒருத்தரும் கடிச்சு துப்பிட்டு இருப்பான் நகத்தெல்லாம். எதுக்கு? அந்தளவுக்கு பயம். அடிப்பாங்க, இப்படி நீட்டு வச்சு டப்புன்னு விழும் அடி. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இவ்வளோ பெரிய நகம் கட்டை விரலில் வளர்க்குறான். அதில் நெய் பாலிஷ் போட்டு, அதுக்கு முடிக்கு டை அடித்து, டவுன் ஷோல்டரில் யூனிஃபார்ம் போட்டு, யூனிஃபார்ம் டவுன் ஷோல்டரில் போடுறான் பள்ளிக்கூடங்கள். நான் சொல்கிறது போயின்னா நீங்கள் பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம் நீங்கள் இதை. அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடற்ற இளைஞர்களுக்கும் சிறுவர்களுக்கும் சுதந்திரத்தை பள்ளிக்கூடம் வழங்கிடுச்சு. இது அரசு பள்ளிக்கூடத்தில் இப்படி இருக்கிற நிலைமை. இவன் முடிச்சுட்டு என்ன பண்ணுறான்? கல்லூரிக்கு வரான். கல்லூரிக்கு வந்தால் சொல்லவே தேவையில்லை, தேர் கம்ஸ் அடல்ட்டு. 17 வயசு 18 வயசு டீனேஜுக்கு வந்துடுறான். எவனுக்கு ஏற்கனவே சின்ன வயசுலேயே அப்போ ஏதாவது கேள்வி கேட்டால் அந்த ஆள் ஏதாவது நசன்றா மச்சான் அப்படின்வான். இப்போ சொல்லவே தேவையில்ல, சுத்தம். அந்த ஆள்லாம் கிடையாது, அவனுக்கு அடி தான், என்னை ஏற்றே பேசக்கூடாது அவன் வீட்டில் அப்படின்றானுங்க. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடுச்சு. இதில் சிறார்களை போதைக்கு உட்படுத்தி கொலைகள் வேற நடக்குது. ஏன்? சிறுவர் சீர்திருத்த பள்ளி தான், குறைவான தண்டனை தான். அதனால் இவர்கள் என்ன பண்ணுறாங்க? தொடர்ச்சியாக சிறார்களை போதைக்கு உட்படுத்தி அவர்களை குற்றச்செயல்களுக்கு பயன்படுத்தி கொள்கிறாங்க. அவன் கல்லூரி வந்த பிறகு என்ன பண்ணுறான்? அவ்வளோதான். சின்ன வயசுலேயே அவனை கண்டிக்காலெல்லாம் கல்லூரியில் அவ்வளோதான். சேரக்கூடாத சேர்க்கையில் சேர்ந்து, பழகக்கூடாத பழக்கங்கள்லாம் பழந்து, வாழ்க்கைனா அவன் என்ன நினைக்கிறான்? பட்டாக்கத்தியை வச்சு 4 பேர் நம்ம கூட வரணும், ரீல்ஸ் போடணும், கெத்தாக சுற்றணும், இவ்வளவுதான் வாழ்க்கைன்னே நினைக்கிறாங்க. இதை தான் வாழ்க்கையோட கெத்துன்னு நினைக்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஆட்கள் தொடர்ச்சியாக அப்படியே குற்றச்சம்பவங்களுக்கு பயன்படுறது, ரூட்டு தலையாகிறது, ரூட்டு தலையிலேருந்து ஏரியாவோட ரவுடி ஆகிறது, ஏரியாவோட ரவுடியாருன்னா அந்த மாவட்டத்துக்கே ரவுடி ஆகிறது, மாவட்டத்துக்கு ரவுடியான பிறகு எம்எல்ஏ எம்பி இவர்களின் கீழே அண்டர் கிரவுண்டில் வேலை பார்க்குறது, அண்டர் கிரவுண்ட் டீலிங்லாம் இவர்களை வச்சு முடிக்கிறது. நம்மளை எவனா எதிர்த்து பேசுகிறான், எதிர்கட்சிக்காரனா அவனை கூப்பிட்டு மிரட்டுறது, வீடு இருக்காது, பாம்பு போட்டுருவேன், பெட்ரோல் பாம்பு போட்டுருவேன் மிரட்டுறது. இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே ட்ரெயின் பண்ணுவோம். எப்படி இந்த அப்புறம் சமூகத்தில் மழை இருக்கணும், மழை பெய்யணும், நிலம் இருக்கணும், விவசாயம் நடக்கணும், ஆரோக்கியமான உணவு இருக்கணும், எல்லாருக்குமான வேலை இருக்கணும், வேலைக்கேற்ற ஊதியம் இருக்கணும். இதெல்லாம் எப்படி அவன் யோசிப்பான்றீங்க? அவன் மனசு மொத்தம் மூளை மொத்தம் போதையில் தான் இருக்கும். இப்போ தெரியுதா? இந்த திராவிடர்கள் 60 ஆண்டுகளாக வாழ்ந்து நம்மளை எப்படி சீரழிச்சிருக்காங்கன்னு. அதனால் இதை பார்க்குற இளைஞர்கள், ஸ்வராஜ் அவர்களுடைய சம்பவம் என்பது வெறும் இப்போ புறப்பட்ட ஒரு சம்பவம் கிடையாது. இதுபோல் பல சம்பவங்கள் இருக்குது. ஆனால் இதை மட்டுமே பெருசாக்குறது ஏன்? இதே எலெக்ஷன் நேரம் டக்குன்னு வட மாநிலத்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இங்கே இருக்கிற வட மாநிலம் ஹிந்தி பேசுகிற மக்கள், இங்கே குடியேறினவங்களை, இவங்களுடைய ஓட்டை அப்படியே கவரணும்.
பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் இவர்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க. டக்குன்னு டிஎம்கே என்ன பண்ணோம், டக்குன்னு இவனை கூப்பிட்டு ஆஸ்பத்திரியில் போட்டு சொந்த இதில் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அவர் விருப்பப்பட்டாரா நான் டிஸ்சார்ஜ் ஆகிறேன்னா, அதனால் ஏங்க என்னங்க இது கதை? யாராவது உடல்நிலை சரியில்லை, நீங்கள் கூப்பிட்டு வந்து ஐசியூவில் வச்சுருக்கீங்க, அவன் கொஞ்சம் தேடுற மாதிரி அவனுக்கு என்ன வருது, நீங்கள் அப்சர்வேஷனில் வைப்பீங்களா மாட்டிங்களா? அரசு மருத்துவர் வச்சு தானே சொல்லலாம். அது ப்ரைவேட்டு கூட கிடையாது, அரசு. அதுவும் இது ஒரு குற்றச்சம்பவம். விக்டிம் அவர், அதில் பாதிக்கப்பட்டவர். அவரை சரியாக உடலை தேத்தி கேஸ் போட்டு வழக்கை எடுத்து அதை நீதிமன்றத்தின் முன்னெடுத்தி அவருக்கு முன்னாடி ஆஜர்படுத்தி அவர் ஓகே சரின்னு சொல்லி இவ்வளவும் பண்ணி தான் நீங்கள் அவரை வெளியே விடணும். அவர் சொந்த விருப்பத்தில் டிஸ்சார்ஜ் கேட்டாரா, இவங்க டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அந்த மண்டல ஐஜி வந்து சொல்கிறார். ஒரு சமூகத்தை எப்படி கட்டமைக்கிறாங்க பாருங்கள். என் அன்புக்குரிய உறவுகளை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வயிற்றில் பசியும் உங்கள் வாழ்க்கையில் தேவையும் இருக்கிற வரைக்கும் தான் இந்த திராவிடர்களுடைய அரசியல், இங்கே இருக்கிற கேவலமான அரசியல்வாதிகளுடைய அரசியல் நிகழும். இது ரெண்டுமே பூர்த்தி ஆயிடுச்சுன்னா நீங்கள் உங்கள் வீட்டை தாண்டி நீங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள் பிள்ளைகளின் வளர்ப்பை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க. நம்ம சமூகம் ஏன் இப்படி இருக்குன்னு சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க. அது எதுவுமே கூடாதுன்னா உங்களை சாதி போதையில், மத போதையில், சினிமா போதையில், அப்புறம் பிற போதைகள், இந்த போதைகள்லேயே உங்களை வச்சுருந்தால் தான் இவர்களால் இங்கே ஆட்சியில் இருக்க முடியும். அதனால் என் மக்கள் இதை உணர்ந்து விழிப்படையுங்கள். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. அதற்கு இனமெல்லாம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழ்.